நானே நினச்சேன் எப்படி பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை கேட்டு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படின்னா அதில் யோசிக்கிறாங்க சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் இருக்காங்க இதை பற்றி யோசிக்காமல் நம்மளுக்கு பிடிக்கும், அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க நல்லவங்கன்ற மாதிரி யோசிக்கிற ஒரு கேங் இருக்குது. ஆனால் அந்த கேங்கை மத்தியிலையும் அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்போ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு நீங்கள் என்கிட்டயே ஓட்டு போட போகிறீங்க கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம், பிரபாகரன். இப்போது தொலைக்காட்சிகளில் வந்து நேர்காணல் நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்டிக்கு ஏதாவது வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள் அந்த நேர்காணலில் கலந்துக்கிறதே இல்லை. சரி, ஓகே. அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஓகே, நீங்கள் பிறகு லீடர்ஷிப்பில் நீங்கள் யாருக்கு வந்து ஆதரிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க தெளிவாக ஓப்பனாக விஷயம் சொல்கிறாங்க. நானும் நினச்சேன்னா கன்ஃபார்ம் வந்து எப்படி விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டு நான் நினச்சேன். இதெல்லாம் அப்படி தானே இருக்காங்க, அப்படி தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எதிர்பாராமல் நான் என்டிக்கே தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு நீங்கள் என்டிக்கே ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிகே மட்டும்தான் அந்த களத்தில் உண்மையாக இருக்காங்க, நம்பகத்தன்மையாக இருக்குது. ஏன்னா அவங்க மக்களை வந்து கவர்ச்சியை காட்டி ஏமாத்துன்னு சொல்லி நினைக்கல, இலவச விஷயத்தை கொடுத்து மக்களை ஏமாத்து நினைக்கல. ஏன்னா இப்போ இலவசத்தை கொடுக்குறவங்க மீண்டும் வந்து அந்த பணத்தை எப்படி சரி கட்டுவாங்க, அந்த கடனை எப்படி சரி கட்டுவாங்க இந்த விஷயத்த அவர் தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு அவங்க விஷ் பண்ணுறாங்க, நல்லா பேஸ்டிங்காக சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கானுங்க. அவங்களோட கருத்து எதுக்கு நான் அவங்கள எப்படின்னா எதுக்கு நான் அவர் ஆதரிக்கிறேன் அந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அவர் இலவசத்து முரண்பாடாக இருக்கார். அந்த இலவசத்தை நான் வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு வாழ்வில உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக ஒரு அரசியல் வந்து முன்னிறுத்துறாரு. எனக்கு அதனால் அவருடைய அரசியல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர் தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதே கருத்துக்கு ஒரு டிவிகேஸ் அந்த நண்பர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதுவுமே சொல்லலை, ஒரே விஷயம் நான் கருத்தை எதிர்க்கிறேன். அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, எதுக்கு எதிர்க்கிறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, நான் எதிர்க்கிறேன். என்ன ப்ரோ, ஏன் அந்த பிள்ளை சொன்னாங்களே எதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவர் வந்து அவருடைய அரசியல் சித்தாந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு, இந்த மண்ணுக்கான அரசியல் பேசுகிறாரு, இந்த நிலம் இயற்கை அதுக்கான அரசியல் பேசுகிறாரு. அதனால் அவர் பேசுகிற அரசியல் எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் தேவையான அரசியலை பேசுகிறாரு. அதனால எனக்கு அவர் ஓட்டு போராட எனக்கு விருப்பம் சொல்லிட்டு அந்த பொண்ணு தெளிவான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதில் எதிர்க்கிறது என்ன இருக்குது, இதுக்கு இவர் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் பதில் இல்லை. நம்ம வெற்றிமாறன் அண்ணன் படத்தில் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார். எனக்கு ஆரம்பத்தில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி ஒரு சின்ன ஒரு வரியில் ஒரு ஒட்டுமொத்த அரசியலுமே கடத்திட்டாரு. ஸோ இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்ல அவர் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, தத்துவமற்ற தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க. இது என்ன அர்த்தம்னா, நம்ம தெளிவாக பார்த்தோம்னா இப்போ எடுத்துக்கலாம். எப்படி சொன்னால் ஒரு கட்சி நிற்குது. ஸோ அந்த கட்சிக்கு தத்துவம் கொள்கை எதுவுமே இல்லை, பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஓட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஆனால் அடுத்து அந்த கட்சிக்கு வரக்கூடிய தலைமை போட்டியாக முடியும். புரியுதா? அங்கே யார் தலைமை இருக்க போகிறாங்க, ஒரு போட்டி இருக்கும். அதே மாதிரி மக்கள் அதோட அந்த தலைவரோட அந்த கட்சி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவங்க கிட்ட கொள்கை கிடையாது. ஸோ தத்துவம், அவங்க கிட்ட அரசியல் சித்தாந்தம் இருக்குது, ஒரு அரசியல் கோட்பாடு இருக்குது, அரசியல் கொள்கை இருக்குது. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த தலைவர் போனாலும் அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியலில் நிற்கும். இதுதான் தத்துவமுடைய அரசியல். இப்போது ஸோ நான் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம அவங்கன்னா இல்லைங்க, யார் தெளிவான அரசியல் பேசுகிறீங்களோ அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம் எனக்கு பிடிச்சிருந்தா, அவங்களுடைய அரசியல் கொள்கை பிடிச்சிருந்தா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட மனநிலை. உண்மையாலுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. நானே நினச்சேன் எப்படி பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை கேட்டு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படின்னா இல்லை, யோசிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. அவ்வளோ சிந்திச்சு வாக்கு செலுத்த போகிறாங்கன்றது. இப்போது போட்டி போடுற அரசியல் தலைவர்கள் என்ன கொள்கை சொல்ல வரான்னு சொல்லிட்டு அதை கேட்டு தான் ஓட்டு போடுவோன்ற விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் இருக்காங்க இதை பற்றி யோசிக்காமல் நம்மளுக்கு பிடிக்கும், அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க நல்லவங்கன்ற மாதிரி யோசிக்கிற ஒரு கேங் இருக்குது. ஆனால் அந்த கேங் மத்தியிலையும் நான் சிந்திச்சு எனக்கான அரசியல் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்போ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி, நீங்கள் இவங்க அரசியல் கட்சி காசு தராங்க, இல்லை அந்த கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது, அப்படியெல்லாம் ஓட்டு போடாதீங்க, சரிங்களா? தயவுசெய்து நமக்கான அரசியல், நம்ம நிலத்துக்கான அரசியல் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி,
வணக்கம். இது வரைக்கும் நான் பேச கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாம் என் தமிழ் சொந்தங்கள். நன்றி, வணக்கம்.